திருச்சிற்றம்பலம் கூட நான் ஆடிஷன் கொடுக்கல. ஆடிஷன் கொடுக்காம தனுஷ் சார் என் மேல வச்ச நம்பிக்கை தான் எனக்கு திருச்சிற்றம்பலம். ஸோ ஒருத்தர் மேல நீங்க நம்பிக்கையை கரெக்டா வச்சுட்டீங்க அப்படின்னா நடக்கும். ஸோ நான் ஏதோ ஒரு சின்ன சேனல்ல இருக்கும்போது ஒருத்தர் என் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் எனக்கு இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல நான் ஒரு கெஸ்டா உட்காந்துருக்கேன். உங்களோட வேலையோட குவாலிட்டி அதை பார்க்குற 4 பேரோ 4000 பேரோ அதுக்கு நீங்க வேலைக்கு ஒழுங்கா இருந்துட்டீங்கன்னா அந்த வேலை எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் ஆடிஷன்லாம் போல. ஸோ இந்த பையனுக்கு வந்து இவனுடைய லிஸ்ட்ல வந்து நான் தான் இருக்கிறதுலே ஒரு நோன் செலிபிரிட்டி. ஸோ அதனால அவர் என்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணும்போது சார் ப்ளீஸ் இந்த கதையை பண்ண முடியுமா தான் வந்தார். ஸோ ஒரு சின்ன ஐடியாவோட வந்தார். அந்த சின்ன ஐடியா ஒரு ஓடிடி ஐடியா ஒரு யூடியூப் ஐடியா ஓடிடியாக மாறிச்சு. அந்த ஓடிடி ஐடியா நான் சொன்னேன்ல ஒரு வேலையை ஒழுங்காக டிசிப்ளினாக பண்ணால் கடவுளாக ஒரு அருள் தருவாருன்னு. ஸோ அதுதான் இவர். ஸோ அது ஒரு தேட்டர் வரைக்கும் வந்துச்சு. ஸோ அந்த மைடியா டாலி ஆடிஷன்லாம் இல்லாமல் ஒரு பியூர் அண்ட் பியூர் ஒரு நல்ல படமாக இருக்கும். ஒரு பையன் வந்து 90s பையன் அவன் ஒரு 2K பொண்ணை வந்து லவ் பண்ணும்போது எல்லாருமே சொல்லுவோம் 2K ஜென்ரேஷன் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. இந்த படத்தின் மூலமாக பார்க்கும்போது தான் தெரியும் ஃபீலிங்கு எமோஷன்ன்றது 90s இருந்தானே 80s இருந்தானே 2K இருந்தானே தட் இஸ் த சேம் மனிதர்கள் தானே. எஸ், லவ்வோடைய பேட்டர்ன் மாறி இருக்கே தவிர்த்து லவ் மாறல. உண்மையான காதல் என்றுமே அழிவதில்லை. சோ அதுல வந்து நம்ம சிஎஸ்கே சின்ன சிவகார்த்திகேயன் வந்து பின்னி இருக்கிறாரு. அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். இந்த படத்து மூலியமா டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் தான் வார். அது ஏன் அந்த டாபிக் அடுத்தது வர சார். அது ஏன் அந்த வார் அப்படின்னா எந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் திமிரு பிடிச்சவனுங்கன்னா நான் எழுதுனது வந்து நல்லா இருக்கா இல்ல நான் நடிச்சது நல்லா இருக்கா. சோ அந்த அளவுக்கு எப்படி நீங்க ஒரு 1001 படம் பார்க்கும்போது செல்வராகவன் சொல்லியிருப்பாரு ஜிவி பிரகாஷ் கிட்ட நான் எடுத்தது கரெக்டா நீ வாசிச்சது கரெக்டா பாக்கலான்னு. சோ அந்த போட்டி போட்டதுனாலதான் இன்னைக்கும் ஐகானிக் மியூசிக்கா வந்து 1001 இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க ஆக்சுவலி எப்படி வந்து ஆடிஷன்லாம் நீங்க பண்ணீங்களா இல்ல அது பண்ணீங்களா அது சொல்லவே இல்லை நீங்க. அண்ட் வேற செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லா இமோஷனலாவே இருக்கு அப்படி சொன்னாங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரே டேக்ல வந்துருச்சா இல்ல கஷ்டப்பட்டீங்களா, ஒர்க் பண்ணீங்களா, இல்ல இவர் வந்து திட்டினாரா, அழகு சீன்ல வந்துட்டு தலையில கொட்டி உங்களை அழ வச்சாரா, அது எப்படி அந்த ஜர்னி எப்படி இருந்தது? இப்ப ஸ்ட்ரிக்ட்டா உட்கார்ந்து இருக்காரு, அதனால பதில் சொல்ல முடியாம. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா ஆடிஷன் போற சூழ்நிலையில நான் இப்போ இல்ல. சோ நான் ஆடிஷன்லாம் முடிச்சிட்டு தான் நான் வந்து பல ஆடிஷன் ஏறி முடிச்சிட்டு தான் டெலிவிஷன் ஆங்கராவே ஆனேன். அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம் கூட நான் ஆடிஷன் கொடுக்கல. ஆடிஷன் கொடுக்காம தனுஷ் சார் என் மேல வச்ச நம்பிக்கை தான் எனக்கு திருச்சிற்றம்பலம். சோ ஒருத்தர் மேல நீங்க நம்பிக்கையை கரெக்டா வச்சுட்டீங்க அப்படின்னா நடக்கும். சோ நான் ஏதோ ஒரு சின்ன சேனல்ல இருக்கும்போது ஒருத்தர் என் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் எனக்கு இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல நான் ஒரு கெஸ்டா உட்காந்துருக்கேன். சார் வந்து இன்னைக்கு வந்து ஹெட்டா இருக்காங்க. ஸோ இவரை பத்தி பேசல, நம்ம ப்ரோக்ராமிங் ஹெட்டை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஏன் இதை நான் அப்பப்போ நான் வந்து அதை நான் இன்க்ளூட் பண்றேன்னா நம்ம பண்ற வேலை சின்ன வேலை பெரிய வேலை, ஒரு சின்ன சேனல் பெரிய சேனல், சின்ன படம் பெரிய படம்னு நம்ம வேலை என்னைக்குமே நம்ம வந்து கிராப் பண்ணிக்க கூடாது. உங்களோட வேலையோட குவாலிட்டி அதை பார்க்குற 4 பேரோ 4000 பேரோ அதுக்கு நீங்க வேலைக்கு ஒழுங்கா இருந்துட்டீங்கன்னா அந்த வேலை எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் ஆடிஷன்லாம் போல. ஸோ இந்த பையனுக்கு வந்து இவனுடைய லிஸ்ட்ல வந்து நான் தான் இருக்கிறதுலே ஒரு நோன் செலிபிரிட்டி. ஸோ அதனால அவர் என்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணும்போது சார் ப்ளீஸ் இந்த கதையை பண்ண முடியுமா தான் வந்தார். ஸோ ஒரு சின்ன ஐடியாவோட வந்தார். அந்த சின்ன ஐடியா ஒரு ஓடிடி ஐடியா ஒரு யூடியூப் ஐடியா ஓடிடியாக மாறிச்சு. அந்த ஓடிடி ஐடியா நான் சொன்னேன்ல ஒரு வேலையை ஒழுங்கா டிசிப்ளினா பண்ணா கடவுளாக ஒரு அருள் தருவாருன்னு. ஸோ அதுதான் இவர். ஸோ அது ஒரு தேட்டர் வரைக்கும் வந்துச்சு. ஸோ அந்த மைடியா டாலி ஆடிஷன்லாம் இல்லாமல் ஒரு பியூர் அண்ட் பியூர் ஒரு நல்ல படமாக இருக்கும். அதே மாதிரி நீ கேட்ட கேள்வி அந்த ஹாரர் மேட்டர் கேட்டீங்க. இது ஹாரரெல்லாம் இருக்காது. மைடியர் டாலி. ஸோ ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் நீங்கள் பார்க்கும் போது லிட்ரலி இந்த உலகத்துல இப்படியும் ஒரு பையன் வாழ்வானா, கண்டிப்பா இப்படி ஒரு பையன் கிடைப்பான், அந்த பொண்ணு பியூரா இருந்தானா, அந்த மாதிரிதான். ஸோ இந்த பையன் எப்படின்னா இந்த உலகத்துல இப்படியும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லவ் பண்ண முடியுமா அப்படின்றதுனால தான் அந்த எமோஷன் கனெக்டே ஆகும். ஸோ முக்கியமா இந்த படம் பசங்களுக்கு விட ஒரு ஆஸ் அ கேர்ள் இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த கார்த்தி மாதிரி ஒரு பையன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க. இந்த மாதிரி பையனெல்லாம் காமிச்சு நமக்கு மைண்ட்ல ஆசை வளர்க்குறாங்க. என்ன பண்றது அப்படின்னு நான் நினைச்சேன்னா அந்த மாதிரி பசங்க இருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஆண்கள் இருக்காங்க. நானும் அதை அக்ரி பண்ணிக்கிறேன். சூர்யா மாதிரி உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னா நீங்க ஜோதிகா மாதிரி இருக்கணும். கரெக்ட். இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மாதிரி தான். I agree with that. அதனால நம்ம குவாலிட்டி தான். நம்ம என்னவா நம்ம குவாலிட்டியா கொடுக்கறோமோ அதுதான் you will get back. கரெக்ட். இப்போ நீங்க படம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இவரை தெரியுமா? நீங்க நண்பர்களா இருந்துதான் அதுக்கு அப்புறமா இந்த படம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ அதுக்கு பதில் நீங்க சொல்லிருங்க அரவிந்த்.
ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் கால் பண்ணேன் சார் கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ரெகுலர் அப்டேட்ஸ் பார்த்துட்டு அவருக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தேன், மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் அதான் ஒரு செலிபிரிட்டி ஃப்ரெண்டு தான். அப்போ வந்து உங்களுக்கு செட்டில் வந்து ஃபுல்லா ஜாலியா தான் இருந்தது, ஒரு ஆக்வர்ட்னஸ் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, ஒரு பயோ அதெல்லாம் இல்லை, ஃபுல்லா வந்து நீங்க என்ஜாய் தான் பண்ணீங்க. அப்போ வந்து ஒரு ஆக்வர்டான சீன் சொல்லுங்க, இந்த மாதிரி சீன்ல இப்படி பண்ணிட்டாங்க எங்களால அது சிரிச்சு மறக்கவே முடியலங்க இப்போ கூட அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட், நம்ம சார் வந்து பயங்கரமா பண்ணாரு, இப்படி பயங்கரமா பண்ணிட்டாரு, அப்படி ஏதாவது கிளைமேக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஸோ அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அழுதுட்டே இருக்கக்குள்ள டக்குன்னு வந்து ஏதோ ஒரு மரண மாசம் ஒரு கவுண்ட் போட்டான். அதுக்கு வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு, மொத்த செட்டே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அது அந்த இடத்துல தரமா உட்காந்துருச்சு அந்த கவுண்ட். இப்போ எனக்கு மறந்துருச்சு அது ஒரு இதுவா. அதுதான் நானும் கேட்டேன் சார், நீங்க எப்பவுமே சிரிச்சுட்டு ரொம்ப ஜோவைலா இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி தான் எனக்கு தெரியுது, எனக்கு பர்சனலா உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க திடீர்னு உட்கார்ந்து அழணும் அப்படின்னா அந்த இமோஷனல் சீன்க்கு எல்லாம் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க உங்களை as an actor? So I'm curious about that. Actually நீங்க சொன்னீங்கல்ல ஃப்ரெண்ட்னு, அதெல்லாம் செட்ல ஒரு டேஷுமே அங்க இருக்காது. நாங்க ஃப்ரெண்ட்ன்றதுக்காக நீ என்ன வேணா பண்ணு கிடையவே கிடையாது. அப்ப நமக்கு வர்க் வராது நல்லா. Actually we are like நிறைய பேர் நிறைய இடத்துல நான் சார் சொல்லிட்டு இருப்பாரு, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வார் கிடையவே கிடையாது. இந்த படத்து மூலியமா டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் தான் வார். அது ஏன் அந்த டாபிக் அடுத்தது வரே சார். அது ஏன் அந்த வார் அப்படின்னா, எந்த அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் திமிரு பிடிச்சவனுங்கன்னா, நான் எழுதுனது வந்து நல்லா இருக்கா இல்ல நான் நடிச்சது நல்லா இருக்கா. சோ அந்த அளவுக்கு எப்படி நீங்க ஒரு 1001 படம் பார்க்கும்போது செல்வராகவன் சொல்லியிருப்பாரு ஜிவி பிரகாஷ் கிட்ட, நான் எடுத்தது கரெக்டா நீ வாசிச்சது கரெக்டா பாக்கலான்னு. சோ அந்த போட்டி போட்டதுனாலதான் இன்னைக்கும் ஐகானிக் மியூசிக்கா வந்து 1001 இருக்கு. அதே மாதிரிதான் இந்த படம். நாங்க ஃப்ரெண்டு ஏதோ ஒண்ணு நான் பண்ணா ஓகே. ஆக்சுவலி சொல்ல போனா இவன் ஒரு ஷாட்டு கூட நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ், இவன் என்னோட தம்பி மாதிரி நான் பேசுவேன். சோ அதனால அவன் இவன்றேன் ஒரு ஷாட்டு கூட மனசு அப்படியே வந்து ஃபுல்ஃபில்லா ஹார்ட்ஃபெல்ட்டா வா சூப்பர் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. ஒரு ஷாட் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, சார் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா, ஓகேப்பா அடுத்து போலாம், அந்த ஓகே கூட சொல்ல மாட்டான். இவனுக்கு என்னன்னா மனசுக்குள்ள படம் முடிகிற வரைக்குமே ஐயோ இந்த ஆளுக்கு ரீடேக்கும் கேட்க முடியாது, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மென்டாலிட்டி. பட் எங்களுக்குள்ள என்ன ஒரு கோல்டு வார் இருக்கும்னா, நீ எழுதியிருக்கல அதை நான் தானே பண்றேன், அதை நான் பாத்துக்கிறேன். சோ இந்த வார் என்ன ஆயிடுச்சுன்னா, சோ ஆர்கானிக்கா படமா நீங்க பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு எமோஷனை வந்து கன்வே பண்ணுச்சு. இப்ப நான் இப்ப இவன் எழுதுனனாலதான் என்னால பண்ண முடிச்சு. இப்ப எழுதாம நான் ஒன்னும் மேஜிஷியன் கிடையாதுல்ல. சோ எழுதுனதை கரெக்டா பண்ணிட்டான், அதை நான் டெலிவரி பண்றதை கரெக்டா பண்ணிட்டேன். இவரு உலகம் ஃபுல்லா டெலிவரி கரெக்டா பண்ணி முடிச்சேன். திஸ் இஸ் வாட் இந்த படத்துக்கு பண்ண மேஜிக். சூப்பர் சார், இதெல்லாம் நல்லா சொன்னீங்க. நீங்க வாங்க சார் அந்த டாபிக், ஹீரோ ஹீரோயின் வார் என்ன. நம்ம ஆக்சுவலி ஹீரோயின் பத்தி சொல்லுங்க, படத்துல இருக்கிற மியூசிக் பத்தி சொல்லுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதுலதான் எனக்கு சுவாரஸ்யமா இருக்கிற விஷயங்கள் சொல்லுங்க. ஒரு கேள்வி 3 கேள்வி வச்சீங்கன்னா நீங்க 3 கேள்வி பிரிச்சுக்கலாம், யார் எது வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயினுக்கு உண்டான வார் நான் சொல்றேன் மேடம். ஆமாங்க சார். ஸோ ஒரு ஜென்ரலாவே வந்து ஒரு பையன் வந்து 90s பையன், அவன் ஒரு 2K பொண்ணை வந்து லவ் பண்ணும்போது எல்லாருமே சொல்லுவோம் 2K ஜென்ரேஷன் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. இந்த படத்தின் மூலமா பார்க்கும்போது தான் தெரியும் ஃபீலிங்கு எமோஷன்ன்றது 90s-ஆ இருந்தானே 80s-ஆ இருந்தானே 2K-வா இருந்தானே தட் இஸ் த சேம். மனிதர்கள் தானே. எஸ், லவ்வோடைய பேட்டர்ன் மாறி இருக்கே தவிர்த்து லவ் மாறல. உண்மையான காதல் என்றுமே அழிவதில்லை. சோ அதுல வந்து நம்ம CSK சின்ன சிவகார்த்திகேயன் வந்து பின்னு இருக்கிறாரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க படம் பார்த்தா தான் தெரியும்.